நேற்று நைட்டு 10:50க்கு தான் ட்ரெயின் அப்படின்றதுனால, நாங்கள் ஒரு 9 மணிக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இப்படி உட்காந்துட்டு இருந்தோம். எங்களோட சின்ன மாமியார், மாமனார் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமனார் வந்து பார்த்திங்கன்னா, ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றதுனால ஸ்ரதன் கிட்ட காசு கொடுத்துருந்தாரு. அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவன் தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தான். அதே மாதிரி எங்கள் மாமியாரும் தனியாக காசு கொடுத்துருந்தாங்க. நாத்தனாருமே தேவேஷ்க்கும் அதுக்கப்புறம் ஸ்ரதனுக்கு 2 பேருக்குமே காசு கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆட்டோ வந்துருச்சு. எல்லாருக்கும் எங்களை அனுப்புறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா நாங்கள் ஊருக்கு அடிக்கடிலாம் போகிறதில்ல. 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கே வந்து போகிறோம். ஆட்டோ வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இப்படி மாறி மாறி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை. அவங்களுமே ஆட்டோவை சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம்னு வந்து மாறி மாறி எங்களுக்கு பாய் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு கிளம்புறோம் அப்படின்னாலுமே இப்படி தான் வந்து எங்களை வழி அனுப்பி வந்து வைப்பாங்க. நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே அப்படி சொல்லுவாங்க.